ஹாங்காங் ஏர்போர்ட்ல இமிகிரேஷன் டிபார்ட்மெண்டோட ஒரு பெரிய கூத்தே நடந்துச்சு. டுடே இஸ் டே 60 ஆஃப் 75 ஹார்ட் சேலஞ்ச். ஆஃப்டர் த ஃபிளைட் டேக்ஸ் ஆஃப் எந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கோம் போன்ற விஷயம்லாம் ஒரு ஸ்கிரீன்ல காமிச்சிட்டே இருந்துச்சு. கடைசியா ஹாங்காங் பக்கத்துல போகும்போது த ஃபிளைட் டுக் ஓவரால் லைக் ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி கீழே இறக்குன விஷயம்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபிளைட்ல இருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறம் ஐ டுக் லைக் a 15-minute break and then I went into the immigration department, given them my passport, boarding pass and என்னோட PAR, and they asked me so you don't have any hotel booking அப்படின்னாங்க. என்கிட்ட ஹோட்டல் புக்கிங்லாம் எதுவும் இல்ல, I'm going to stay with my brother ன்னு சொன்னேன். Then they send me to a different place where background check பண்ணதுக்கு அப்புறமா சென்ட் பண்ணுவாங்க. எனக்கு முன்னாடி ஒரு 5-6 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓகே வெரிஃபை பண்ணியாச்சு, நீங்க இப்ப போலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு முன்னாடி இருந்த அந்த 5 பேரும் போயிட்டாங்க. எனக்கு அப்புறமா வந்த 2-3 பேரும் அவங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. I was the only person sitting there. எனக்கு முன்னாடி வந்தவங்க போனாங்க, தட்ஸ் ஃபைன். எனக்கு அப்புறமா வந்தவங்களும் போயிட்டாங்க, நான் மட்டும் இன்னும் உட்காந்துட்டு இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் உள்ள இருந்து ஒரே ஒரு பர்சன் வெளியே வந்து they asked பிரதரோட வீட்டு அட்ரஸ் அண்ட் his work ID, எந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்க, என்ன டெசிக்னேஷன்ல ஒர்க் பண்றாங்க, நான் என்ன கம்பெனில ஒர்க் பண்றேன், இந்தியால இருந்து வந்திருக்கேன், என்னோட salary என்ன, எவ்வளவு நாளைக்கு இங்க ஸ்டே பண்ணுவேன், ஸ்டே பண்ணும்போது எனக்கு இருக்கிற செலவெல்லாம் நானே பாத்துக்க முடியுமா, நிறைய டீடைல்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. I just gave them answer after answer and then they were like noting it down. எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு they went inside and called my brother who was waiting outside. எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்க அண்ணன் கிட்டயும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே you are clear to go அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. That's about it. See you on day 61.